Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்காததை கண்டித்து விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வெளிநடப்பு செய்ததுடன் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் திட்டமிட்டே விவசாயிகளை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினர். இதை கடந்த 4 மாத காலமாக கோட்டாட்சித் தலைவரே பங்கு கொள்ளாமல் இருப்பதனால் மற்ற வட்டார அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளல. முக்கியமாக வேளாண் துறை, சிவில் சப்ளை கார்ப்பரேஷன், வனத்துறை, இந்த மாதிரி துறைகள்லாம் மெயினாக தோட்டக்கலைத்துறை இவங்களாம் கலந்துக்காதனால எங்களுக்கு சரியான குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அதிகாரி வராமல் இருந்ததுனால தொடர்ந்து 4 மாதமாக வரலங்கிறதுனால நாங்கள் இந்த கூட்டத்தை கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை விவசாயிகள் அனைவரும் புறக்கணிக்கிறோங்கிறத இந்த பதிவு மூலம் பதிவு செய்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே முறையான குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெப்பாளப்பள்ளி கிராமத்தில் கடந்த 5 மாதங்களாக குடிநீர் வழங்காமல் அலட்சியம் காட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீர் கேட்டு மறியலில் மக்கள் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாதாள சாக்கடை குழாயில் அடிக்கடி ஏற்படும் அடைப்பால் வீடுகளில் கழிவுகள் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலம் வெளியேறும் கழிவு நீரை நகராட்சி நிர்வாகம் முறையாக சுத்திகரிப்பு செய்து வெளியேற்றப்படுவதில்லை என்றும் இதனால் வீடுகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதில் சிக்கல் எழுந்துள்ளது என்றும் குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்ய ஆன்லைன் தரிசன வசதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குடமுழுக்கு விழா நடைபெற்றதை அடுத்து சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் சுமார் 5 மணி நேரம் வரை பக்தர்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஆன்லைன் தரிசன வசதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த கோயில் திருச்செந்தூர் கோயில் திருப்பதி மாதிரி ஒழுங்கான முறையில் வரைமுறைப்படுத்தி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி ஒரு ஃப்ரீ தரிசனம் அப்படி விட்டால் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காரு. இங்கே பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நிம்மதியாக போகணும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால எல்லோரும் நிம்மதியாக போக முடியல. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு டெய்லி 60,000 முதல் 80,000 பேர் மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்குள்ள வசதிகள் இல்லாதனால இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ஒரு 50% மக்கள் திரும்பி போகிறாங்க. முதியோர் லைன் ஒன்று வச்சுருக்காங்க, அதில் போயிட்டு கூட பாதி பேர் திரும்பிடுறாங்க. ஏன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் முதியோர்களால் நிற்க முடியல. இதனால் திருச்செந்தூர் கோயில் பக்தர்கள் மன உளைச்சலில் திரும்பி போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஆமை வேகத்தில் நடைபெறும் பள்ளி கட்டுமான பணியால் மாணவிகள் அவதியடைந்து வருகின்றனர். பரங்கிப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்த பழைய கட்டிடத்தை 2 ஆண்டுகளுக்கு முன் இடித்த விடியா அரசு புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான பணியை இழுத்தடித்து வருகிறது. இதனால் சுமார் 1400க்கும் மேற்பட்ட மாணவிகள் இரும்பு தகர கொட்டகை மற்றும் மரத்தடியின் கீழ் அமரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மழைக்காலம் தொடங்கும் முன்பு கட்டுமான பணியை விரைந்து முடிக்க விடியா அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னா இதுக்கு மாவட்ட கல்வித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தான் பொறுப்பு இருக்க வேண்டும். இதை அலட்சியப்படுத்துகிறாங்க. இப்போ வர்றது மழை காலம், என்ன அந்த மழை காலத்துக்குள்ளே அவங்க இதை சீர் செஞ்சு இந்த கட்டிடத்தை சீரமைச்சு மாணவிகள் படிக்கிறதுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தவர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. படப்பை குறிச்சி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள குளம் தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி குளத்தை தூர்வார ஆட்சியரிடம் மனு அளிக்க 50க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர். இதனிடையே 5 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலக வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுக பகுதியில் சரக்கு வாகனத்தில் கடத்தி சென்ற தடை செய்யப்பட்ட ராட்சத யானை திருக்கை மற்றும் முண்டக்கன் பெல்ட் சுறா மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வயல்வெளியில் நடமாடிய நபரை மதுபோதையில் சிஐஎஸ்எஃப் வீரர் ஒருவர் கடுமையாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வளையமாதேவி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவரை மதுபோதையிலிருந்து சிஐஎஸ்எஃப் வீரர் ஒருவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிஐஎஸ்எஃப் வீரரை கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் டிஃபென்ஸ் காலனியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறைக்கு புகார் வந்த நிலையில் திங்கட்கிழமை தொடங்கிய சோதனை செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து நடைபெற்றது. இதேபோன்று காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலமங்கலம் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகளுக்கு வர்ணம் பூசும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நீலமங்கலம் கிராமத்தில் பல்வேறு வடிவங்களில் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு கண்ணை கவரும் வகையில் வர்ணம் பூசும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை சோழவந்தான் மேலக்கால் ஊராட்சியில் 100க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் அச்சுறுத்தும் வகையில் சாலையில் கூட்டம் கூட்டமாக தெரிவதால் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த வாரம் தெருவில் விளையாடிய குழந்தையை தெருநாய் கடித்து குதறியதில் பலத்த காயமடைந்தார். திறனற்ற ஸ்டாலின் அரசு ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குழந்தைகளை வெளியே அனுப்ப முடியாமல் பெண்கள் அச்சப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே புதிதாக போடப்பட்ட தார் சாலை கையோடு பெயர்ந்து வரும் வீடியோ வெளியாகியுள்ளது. கோபாலபுரம் கிராமத்தில் காங்கிரஸ் பிரமுகரும் ஒப்பந்ததாரருமான சுப்பிரமணியன் என்பவரால் கடந்த வாரம் தார் சாலை போடப்பட்டுள்ளது. இந்த சாலை தரமற்ற முறையில் கையோடு பெயர்ந்து வரும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கமிஷனுக்காக தரமற்ற தார் சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது விடிய அரசின் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது. மக்களே, எங்க ஊர்ல ரோடு போட்டிருக்காங்க, போட்டு ஒரு வாரம் ஆச்சு. ரோடு எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். ரோடு போட்ட பேருக்காக தர மேலே ஒன்றுமே போடாமல் போட்டுட்டு போயிருக்காங்க. ஐயா விட்டாங்க பாருங்கள், பேருது எங்கே வச்சாலும் இருந்தோம். ஒரு இன்ச்சு கூட இல்லை பாருங்கள், ஒரே ஒரு இன்ச்சு கூட இல்லை இந்த ரோடு. எதுக்கு இந்த ரோடு போடணும்? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 300 ஆண்டுகள் பழமையான கோட்டை ஒன்று சிதிலமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர எல்லையில் உள்ள வெங்கடராஜபுரம் கிராமத்தில் மலை மீது உள்ள இந்த கோட்டை பீரங்கிமேடு பதுங்கு குழிகளுடன் காணப்படுகிறது. பழங்கால மன்னர்களின் பயன்பாட்டிற்கு பிறகு இறுதியாக ஆங்கிலேயர் ஆட்சியில் நடைபெற்ற போர்களின் போது சிதிலமடைந்திருக்கக்கூடும் என்று தொல்லியல் துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அனுமதியின்றி கடத்தி சென்ற 80 ஆர்கானிக் உரம் மூட்டைகளுடன் மினிலாரி பறிமுதல் செய்யப்பட்டது. திம்மாம்பேட்டையில் உரம் மூட்டைகளுடன் சென்ற மினிலாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அனுமதியின்றி 80 மூட்டைகள் ஆர்கானிக் உரம் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் தஞ்சாவூரை சேர்ந்த அங்குராஜ் மற்றும் முத்துக்குமார் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு காவல்துறையினர் மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாததால் நாள்தோறும் கடத்தல் சம்பவம் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நில அபகரிப்பு குறித்து நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து மூதாட்டி ஒருவர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அக்னி சட்டியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆலிச்சிக்குடியைச் சேர்ந்த பூங்கோதை என்பவருக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் ஒருவர் தனது பெயரில் பட்டா மாற்றியது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. விடிய ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை ஊராட்சியில் மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து அதிமுக கவுன்சிலர் தர்ணாவில் ஈடுபட்டார். 19வது வார்டு அதிமுக கவுன்சிலரான பர்குணன் என்பவருக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் தனது வார்டு பகுதியில் பணிகளை மேற்கொள்ள திமுக ஊராட்சி மன்ற தலைவர் நிதி ஒதுக்காமல் உள்ளதாக குற்றம் சாட்டி அதிமுக கவுன்சிலர் பர்குணன் அலுவலக வாயிலில் தர்ணாவில் ஈடுபட்டார். கூட்டம் போய் நான் கேள்வி கேட்டேன். எனக்கு நிதி நான் சொல்கிற வேலையை வச்சு கொடுங்க, என்னுடைய ஏரியாவில் நான் சொல்கிற வேலையை வைங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ எதிர்கட்சிக்கு உங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுன்சிலெலாம் கூட்டுக்குன்னு அப்படியே போயிட்டு அங்கே வெளியே கையெழுத்து வாங்கின்னு பயணப்படி அப்படியே கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் இங்கே உட்காந்துக்கிறோம். நம்மளுக்கு பயணப்படி எதுவும் கையெழுத்து வாங்க வரல, எதுவும் கொடுக்கல. நான் 1 மணிலேருந்து இங்கே உட்காந்துக்கிறேன். 1 மணிலேருந்து நீங்கள் உட்காந்துக்கிறேன். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் விதத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்றவர் பிடிபட்டார்.